ஆகையினாலே மறக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். சமீபத்தில் இந்தியாவில் நீங்களும் அதை புரிந்திருப்பீர்கள். நாராயணமூர்த்தி என்று சொல்கிற இன்ஃபோசிஸுடைய ஸ்தாபகர் ஒரு அறிக்கையை சொன்னார். இந்தியா முன்னேற வேண்டுமென்றால், நாம் சைனாவை அடித்துவிட்டு முன்னேற வேண்டுமென்றால், நம்ம சூப்பர் பவராக மாற வேண்டுமென்றால் எல்லாரும் 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னது ஒரு கான்ட்ரவர்சியலாக மாறிவிட்டது. சிலர் என்ன சொன்னார்கள், ஆமாம், உன்னைய கூப்பிடுறதுக்கு உனக்கு ஒரு ஆள், கால் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள், உனக்கு ஏசி போட்டு விடுறதுக்கு ஆள், நீ ஏன் சொல்ல மாட்ட? ஆனால் சாதாரண மத்திய வர்க்கத்தில் இருக்கவன் ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போய் பிள்ளையை கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு மனைவிக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மனைவியும் கொண்டு ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு மறுபடியும் அவன் வேலை செஞ்சுட்டு போகும்போது அவன் 70 மணி நேரம் ஒரு வாரத்தில் ஒர்க் பண்ணான்னா என்ன ஆவான் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான வாக்குவாதம் இந்தியாவில் நடந்தது. அந்த கவனிங்கள், நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். விசேஷமாக வளைகுடா நாடுகளில் இருக்கிற உங்களுக்கு சொல்ல போகிறேன். உடனே எல்என்டி என்று சொல்கிற அந்த பெரிய கம்பெனியினுடைய ஸ்ரீனிவாசன் சொன்னார், 70 ஹவர்ஸ் போதாது, சூப்பர் பகர வேண்டும்னா 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டும் சொன்னார். அவர் ஒரு அடி மேலே போய் அவர் அதை சொன்னார். அப்பொழுது இன்னமும் சத்தம் அதிகமாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரன் என்றும் யார் பேர் பேப்பரில் வருதோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ அல்ல ஆங்கில பத்திரிகைகளிலோ இந்தியாவில் எலான் மாஸ்குடைய பேர் தான் மேலே வருது. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. எலான் மாஸ்குடைய பேர் மேலே வருகிறத இருக்கிறதுல இன்றைக்கி டாப் மோஸ்ட். அவன் சொன்னான் 100 மணி நேரம் உழைச்சாதான். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஐயா ஃபேமிலி லைஃப்லாம் என்ன ஆகுறது? ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துக்கு எனக்கு நேரமே இல்லை. இப்போமே நேரம் இல்லை. இன்றைக்கி பிரதர் பால் சதானந்தனோடு பேசி, அண்ணன் காலையில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும், அவ்வளோ டிராஃபிக்கு. இது எல்லா இடத்துலையும் கேட்குற கேள்வி தான். ஆமாம், எப்போமோ வேலைக்கு எப்போமோ புறப்பட்டுற வேண்டி இருக்குது. நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிற முக்கியமான காரியம், இந்த ஊரில் உங்களுக்கு இருக்கிற பாடுகளை உணர்ந்தவன தான் ஆண்டவருடைய இருதயத்தை கொஞ்சம் காண்பித்து கொடுத்து மறக்கப்பட்டு போன ஒரு கலையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்காக ஏவப்பட்டிருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிறேன். நான் உடனே யோசித்து பார்த்தேன், எலான் மஸ்குக்கு ஃபேமிலியை கவனிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. 100 மணி நேரம் ஒரு வாரத்தில் வேலை செய்தான்னா கொஞ்சம் ஃபேமிலியை பார்க்கணும். அவனுக்கு 14 பிள்ளை. நம்ம ஃபேமிலி லைஃப் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 4 பெஞ்சாதி ஒன்றை வச்சு மேய்க்கிறது பெரிய பாடாக இருக்குது. 4 wives, 14 children. He says 100 hours ஒர்க் பண்ணாமல் நம்ம அவன் சூப்பர் பவர் ஆகியிருக்கிறதுக்கு அதான் காரணம் என்று சொல்லுகிற அளவுக்கு ட்ரம்ப் பேர் வருதோ இல்லையோ, எலான் மஸ்க் பேர் பேப்பரில் வருது. அவ்வளோக்குள்ள எப்பவும் பேசப்படுகிற ஒரு பொருளாக மாறிட்டான். இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்களுக்கு இப்போ நம்ம இங்கே உழைக்கிறது பத்தாவதுன்னு சொல்லி ராத்திரியும் உழைக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு எப்பவும் ஒரு அம்மாவை பற்றி ஞாபகம் வரும். நான் நியூயார்க்கு போயிருக்கும்போது நான் தங்கியிருந்த வீட்டில் நான் கொஞ்சம் அன்றைக்கி காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்தேன். மத்தியானம் ஒரு மீட்டிங்கை 3 மணி நேரம் பேச வேண்டியிருந்தது. அந்த மீட்டிங்கில் 3 மணி நேரம் பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபேமிலி வீட்டில். அப்போ அவர் சொன்னார், அண்ணே உங்களை தொந்தரப்படுத்துகிறேன், நம்ம வீட்டுக்காரி சாப்பாடு எடுத்து அது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு சகோதரிக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்தில் தான் ஆஸ்பத்திரினாங்க. எனக்கு பசி, இவர் இந்த நேரம் தான் நான் ஜெபம் பண்ண கூப்பிடணும். பேர் ஜபக்குமார், அதனால போய் தான் ஆகணும். உடனே என்ன செய்யுதுன்னு கேட்டேன். அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்கண்ணே, அவங்க டிப்ரெஷனில் ரொம்ப இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் அவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டேன். நர்ஸ். எப்படி டிப்ரெஷன் வந்துன்னு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. அதனால் தூன் ஸ்கூலில் ராஜீவ்காந்திக்கு படிக்கிற ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, அதுக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குன்னுட்டு அமெரிக்காவில் 3 வேலை செய்யலாம். 6 மணி நேரம் ஒரு ஆஸ்பத்திரியில், 6 மணி நேரம் ஒரு ஆஸ்பத்திரியில், 6 மணி நேரம் ஆஸ்பத்திரியில், 18 மணி நேரம் இவங்க நர்சிங் தொழிலில் இருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறாங்கன்னு. அப்போ நான் கேட்பேன், இந்த ஆஸ்பத்திரிக்கும் அந்த ஆஸ்பத்திரிக்கும் பக்கத்தில் இருக்காங்களா? இல்லை 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கும் இன்னொரு ஆஸ்பத்திரிக்கும் நியூயார்க் சிட்டியில் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் ஊரில் நடக்கிறதே பெருசு, நியூயார்க் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க.
அதுவும் பனி கொட்டுற காலத்துலேயும் 1 மணி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால். அப்போ நான் கேட்டேன், எப்போந்தான் அவங்க சாப்பிடுவாங்க, குளிப்பாங்களான்னு கேட்டேன் நான். அவர் சொன்னார், அதனால தானே டிப்ரெஷனில் போய் கீழே கிடக்கு. நான் சொன்னேன், இவங்களை யார் டூன் ஸ்கூலில் படித்தா தான் பிள்ளை மேலே வருமா? ஹலோ, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்னு சொன்னேன். மேடம் நான் வேண்டாம் வெறுப்பாக போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். Because on hearing such people, those who are having a great clout over the whole world, நாராயணமூர்த்தினா once upon a time அவர் பிஜேபி கவர்மெண்ட் அவரை நம்ம பிரசிடெண்ட் ஆக்கலாமான்னு கூட யோசித்தது. உங்களுக்கு எல்என்டியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் தெரியும். Now that top man says 100 words a week. Where is the time for the family? Where is the time for the wife? Where is the time for the children? Where is the time for God? இதில் மாட்டிக்கிட்டு இருக்க நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாருங்கிறது தான் நான் கொஞ்சம் பேச போகிறேன். அதுக்கு முன்னால் ஞானிகளுக்கு ஞானியான ஒருத்தவன்ட்ட கேட்டு பார்த்துடலாம். சங்கீதம் 127. இவன் சாதாரண ஆள் இல்லை, இன்றைக்கும் அவனை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. வைசஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு என்று சொல்லி அவனுக்கு பேர். அவனுடைய குடும்பமும் பெருசு. ஆமாம், 7 வருஷம் ஆலயத்தை கட்டினா, 14 வருஷம் வீட்டை கட்டியிருக்காங்க. ஏன்னா 6000 பொஞ்சாதி வைக்கணும். ஸோ ஹி வாஸ், அவனுக்கு வார்த்தை சரியாக தான் இருக்கு. வாசிக்கலாமா? சங்கீதம் 127 முதலாவது 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இது நமக்கு தெரியும் நடக்கிறது. திடீர்னுட்டு ஹமாஸ் அடிச்சிட்டுன்னு சொன்னாங்கன்னா 64 இடத்துலையும் ஒரே நேரத்தில் அடிச்சிட்டாங்க. நாங்கள் அயன்டோம் வச்சுருந்தோமேன்னு சொன்ன இஸ்ரேலுக்கு என்ன செய்யறேன்னு தெரில. நோபடி கேன் டச்ன்னு சொல்லுகிற அந்த வீர வசனம் பேசின ஒரு தேசத்துக்கு அட் அ டைம் 64 பிளேஸில் ஒரே நேரத்தில் அட்டாக் நடந்தது. எப்படியப்பா நடந்தது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தர் நகரத்தை காவாராயில், காவல் காக்கிறோட பிரயாசம். பக்கத்தில் உங்கள் கை, நான் கொஞ்சம் ஒரு நாள் தானே வர்றேன், கொஞ்சம் கையை கொடுத்து சொல்லுங்க. அந்த வசனத்தை தான் சொல்கிறேன். கர்த்தர் நகரத்தை காவாராகில் விருதா. அதோட நிறுத்தினான்னா நான் சரி பரவாயில்ல, அவன் ராஜா, அவனை பார்க்கணும், அவன் வேற தங்கம் நிறைய வச்சிருந்தான், தங்க கட்டிகளை வைத்திருந்தான். அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிடலாமா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த டிரான்ஸ்லேஷனை காட்டிலும் ஆம்பிளிஃபைடுன்னு ஒரு பைபிள் இருக்குது. அதில் சொல்கிறது, அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலும் தருகிறார். மறுபடியும் வாசிக்கலாமா? அந்த நான் சொல்ற டிரான்ஸ்லேஷன் போட்டு வாசிங்க சிஸ்டர். வாசிங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரி. இது இங்க உள்ளவங்களுக்கு எப்படி பொருந்தும்னு எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல சொல்றாங்க அதிகாலைன்னா 10 மணி தானே. ஏன்னா ராத்திரி 2 மணி வரைக்கும் ஃபாதர் பாடின மாதிரி எஸ்தர்களே இரவை பகலாக்குங்கள். அதனால் இவன் வேலை செய்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் சரி, அல்லது போய் வேலை செய்கிறதுனாலும் சரி, இவன் ராத்திரிலாம் முழிச்சிருந்துட்டு அதிகாலை நான் 10 மணிக்கு பிள்ளை எழுப்பும்போது சொல்கிறது, இப்பவும் விடியல் அல்ல, எதுக்கு நீ எழுப்புறீங்க? 10 மணிக்கு விடியலையா? வாசிங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார், நித்திரையிலும் அளிக்கிறார். He provides even in his sleep. அப்போ நித்திரையிலேயுமே அடிக்கிற அந்த வழியை பார்த்துருவோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று உங்களோடு பேச விரும்புகிறேன். போன மாதத்தில் சென்னையில் இருக்கிற 2 டாக்டர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நாங்கள் பீகாரில்
போலியோ பிள்ளைங்களை எடுத்து வளர்க்கிற நாட்களில் முதல் ஆப்ரேஷனுக்கு வந்த ஒரு நல்ல டாக்டர் ஐசக் என்று சொல்லி, ஐசக் அவர் நல்ல ஒரு டாக்டர். அவங்க மனைவியும் ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட். 2 பேரும் வெள்ளூர் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டலில் அவங்க நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தாங்க. அவர் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டாக்டர். குள்ளமாக இருக்கிறவங்க, சர்க்கஸில் வேலை செஞ்சிருந்த ஒருத்தனுக்கு காலை உடச்சி 6 இன்ச்சு உயர்த்திட்டார். யாராவது குள்ளமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தரேன். ஐ கேன் கிவ் யூ 6 இன்ச்சஸ் உயர்த்திட்டார். அது இந்தியாவிலே ஃபஸ்ட் மேன். அதை போய் ரஷ்யாவில் போய் அவருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல தேவ மனிதன். நல்ல தேவ மனிதன்னா ஆத்மாக்கள் மேலே அத்தனை கரிசனை கொண்டவர். ரிட்டையர்டாகி இப்போ சென்னையில் அவங்க 2 பேரும் சும்மா ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பித்து அவங்களும் வர்றவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சந்திக்க நான் போக வேண்டியிருந்தது. அப்போ அவங்க போகும்போது அவர் சில வருடங்களாக நான் பார்க்கவில்லை. அடிக்கடி பீகாருக்கு வருவார். அவர் பீகாரில் எங்கள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்ய வர்றாரோ இல்லையே, பிள்ளைங்களுக்கு பேச வர்றாரோ. அவருக்கு ரொம்ப பிரியம் யங் பீப்புளோடு கூட பேசுவதற்கு. இப்போவும் சொன்னார், பிரதர் எனக்கு தெரியுமா, எனக்கு என் மனைவிக்கு தான் வேணும். பிள்ளைங்க செட்டில் ஆகிட்டாங்க, அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கும் பிள்ளைக்கு தான் வேணும். அதனால் அப்போலோவில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் 3 தடவை நான் ஆப்ரேஷன் போகிறேன். எனக்கும் என் மனைவிக்கு வேண்டிய போதுமான காசு சாப்பாடு கிடச்சிருது. வீடு கர்த்தருடைய கிருபையினால எங்கள் அப்பா அந்த இடத்துல நிலம் வாங்கி வச்சு விறகு கடை போட்டிருந்தார். அதை இடிச்சிட்டு எல்லாருமா சேர்ந்து வீடு கட்டிட்டோம். வீட்டுக்கு வாடகை இல்லை. இங்கே நாங்கள் கிளினிக் மாதிரி வச்சுருக்கோம். யாராவது வந்தாங்கன்னா எவ்வளோக்குள்ளே ஃப்ரீயாக ட்ரீட் பண்ண முடியுமோ ட்ரீட் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த அப்போலோவில் 3 ஆப்ரேஷன் பண்ணாலே முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், அண்ணே ஐ லேர்ன்ட் அ நியூ லெசன் நவ். நான் கேட்டேன் என்னன்னுட்டு. அண்ணே காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நான் இப்போ 1 இயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் 2:30 ஐ சிட் பிஃபோர் காட். அது இயேசு என் முன்னால் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. மார்னிங், ஏர்லி மார்னிங். ஹட்சன் டெய்லர் சொல்லப்படுகிற ஒரு மிஷினரி தலைவர், சைனா இன்லேண்ட் மிஷனுங்கிற ஒரு மிஷன் உண்டாக்கினவர், பயங்கரமான ஒரு காரியத்தை செய்த ஒரு தேவ மனிதனுடைய சத்தத்தை பார்த்தா தெரியும். அவரை குறித்து ஒரே ஒரு லைன் தான் நான் வாசித்திருக்கிறேன். சூரியன் ஒரு நாளும் அவரை முழங்காலில் பார்க்காம எழுந்ததில்லை. டாக்டர் பில்லி கிரஹாம் பெரிய ஒரு எவாஞ்சலிஸ்ட். உலகத்தில் அவரை மாதிரி ஆத்மாக்களை தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்தினவர்கள் வேறு யாரும் இல்லை என்று தைரியமாக சொல்ல முடியும். அவர் சொல்றாரு, early morning 3 to 4 is my time with the Lord. He died at the age of 99.9. சில மாதங்கள் இருக்கும்போது தான் இறந்து போனார். பக்கத்தில் வந்து கேளுங்க, நமக்கே வெக்கமாக இருக்குல்ல. காலையில் எந்திரிச்சு அவசரமாக பண்ணி குட் மார்னிங் ஜீசஸ். அது பிறகு போகும்போதே கார்லேயே அதிகாலையில் திருமுகம் தேடி. திருமுகமாக தேடுற நீ ரோட்டை பார்க்குற, சிக்னலை பார்க்குற. அந்த பாட்டு பாட்டாச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். காலையில் ஆமாம், எப்பவும் பிரதர் நான் காலையில் ஆண்டோட்ட போயிடுறது பிரதர். எப்போ போவீங்க பிரதர்? போகிறதுக்கு ஆஃபீஸ்க்கு 1.5 மணி நேரம் ஆயிடுது. டிராஃபிக்னா 2 மணி நேரம் ஆயிடுது. ஃபாதர் பாடியிருக்கிற நமக்காக, அவரோடு கூட நானும் பாடுவேன் பிரதர். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. இங்கே சத்தம் கேட்கல, நம்ம ஊரில் சத்தம் கேட்கும். என்ன எதுக்குடா பின்னால் ஸ்லோவாக போகிறேன்னு ஒருத்தன் கீ 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 கீ. உங்கள் ஊரில் ஹார்ன் அடிக்க முடியாது, அதனால நீங்கள் பிழைச்சிங்க. பக்கத்தில் மறுபடியும் கேளுங்க, உங்களுக்கு வெக்கமாக இருக்கா? சேல்ஸ் பை தான் கேட்டு தான் வைங்களேன், வெக்கமாக இருக்குதா? இப்படி நம்ம வாழ்க்கை மாறிட்டேன்னு சோதமாக இருக்குதா? ஆர் வி நாட் duping ourselves? நம்மையே நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கவில்லையா? I want to show you the blessings of morning prayer, early morning prayer. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின காரியம்,
காலை வேளையில் ஒரு பழைய பாட்டு எனக்கு ஞாபகம் வருகிறது. சாராளவர ஜோலிகள் இந்த பாட்டு. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அருவி துணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன். என் கண்கள் கர்த்தாவின் பகம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன். என் கண்கள் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பறந்து புறா போல் சிறகடித்தேன். பாடி சென்றேன் நான் இளைப்பாறுவேன். பறந்து புறா போல் சிறகடித்தேன். பாடி சென்றேன் நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனை பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனை பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. இதெல்லாம் அனுபவ பாடல்கள். இன்னைக்கு வர்றது முதல்ல மியூசிக்கை போட்டு அதுக்கு ஒரு பாட்டுக்கு சத்தம் கேட்கறது. இது அனுபவத்தில் பாடின பாடல்கள். இந்த பரிசுத்த வாட்டி எழுதினது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, if you try this morning hours waiting upon the Lord even before the sun comes, that will make you so refreshed. அதைத்தான் மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. சாலமன் தான் எழுதியிருக்கிறார் 127 சங்கீதம். சங்கீதம் எல்லாம் தாவீது எழுதலை. உங்களுக்கு தெரியுமா? சில சங்கீதம் தாவீது 1-2 எழுதினார், மோசே 1 எழுதினார், கோராகின் புத்திரர்கள் 11 எழுதினாங்க. அப்படின்னு கோராகின் புத்திரர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சில சங்கீதங்கள் உண்டு. 73 சங்கீதம் தான் தாவீது எழுதினது. சங்கீத புத்தகத்தில் 150 கிட்டத்தட்ட பாதி தான் தாவீது எழுதினது. இந்த சங்கீதத்தை எழுதினது சாலமோன். அதை எப்போ பாடுவாங்க தெரியுமா? அது மேலே பார்த்தீங்கன்னா அரோகண சங்கீதம்னு எழுதியிருப்பாங்க. அது ஆங்கிலத்தில் அசெண்டிங் என்று இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள்
அந்த சீயோன் மலையில் ஏறுறதற்கு தங்களுடைய நாடுகளிலிருந்து தங்களுடைய இடங்களிலிருந்து யூதேயாவில் இருந்தோ அல்லது சமாரியாவில் இருந்தோ அல்லது கலிலேயாவில் இருந்தோ வருகிறவர்கள் அந்த மலையில் ஏறும்போது ஒவ்வொரு படியாக ஏறும்போது ஒவ்வொரு இடத்துல நின்று ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க சொன்னது தான், அதிகாலையில் நீ எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தின் சாப்பிடுகிறது விருதா. எப்பா நீ அவரை தேடின, நீ அதிகாலையில் நீ காலையில் தேடினா அவர் உனக்கு தூக்கத்திலே கொடுத்துருவாருடா எல்லாம். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இட்ஸ் a fact, it's a fact, it's a fact. அனுபவிக்கிறதுனால நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அதை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் என்பதை முதலாவது நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? யாத்திராகமங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம், 34 chapter verse 1 and 2. Exodus 34 1 and 2. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளில் அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ நல்லா கவனிங்க. இந்த சந்தர்ப்பத்தை சொல்றேன், அப்பதான் 2வது வசனம் உங்களுக்கு நல்லா புரியும். 40 நாள் மோசஸ் அந்த மலையில, சீனாய் மலையிலே தேவனோடு கூட தங்கியிருந்து ஜனத்திற்காக ஆண்டவருடைய விரல்களினால எழுதப்பட்ட 2 கற்பலைகளை அவர் அவளுக்கு உண்டாக்கி கொடுத்தார். It was made by God himself. முதல்ல ஆண்டவர் உன்னை நீ பலகை எடுத்துட்டு வரலாம் சொல்ல, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீனாய் பர்வதத்தில் போயிருக்கும் போது ஆண்டவர் 40 நாள் அவனோடு கூட இடைப்பட்டு பெரிய சத்தங்களை உண்டாக்கி, இடி முழக்கம் போல சத்தம், புகைக்காடு, எக்காலங்கள் தொனிக்கிற சத்தத்தை உண்டாக்கி மலையே அதிரத்தக்கதான ஒரு காரியத்தை செய்து அவனுக்கு 630 ஆணைகளை சொல்லுகிறார். அவைகளை அடக்கி 10 கற்பனைகளாக, 4 கற்பனைகள் ஒரு கற்பனையிலையும் மீதமுள்ள 6 கற்பனைகளை ஒரு பக்கத்திலையும் எழுதி கையிலே கொடுக்கிறார். அதை ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தன்னுடைய விரலினால எழுதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. I was just imagine this scenario. அதை பார்க்கிறேன். தேவனே இறங்கி தம்முடைய ஜனம் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பதற்கு 650 சின்ன சின்ன சப்டிவிஷன், மெயினா 10. அதை இயேசு இன்னும் சுருக்கி, இந்த 4 உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு, உன்னில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்தில் அன்பு கூறுவது 2வது. அதை கொஞ்சம் டீட்டெயில் எழுதியிருக்கிறாரு. பிறனிடத்தில் அன்பு கூறுறது என்னது? பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டினானா அதை இச்சையாதே, எப்பண்டா இவன் சாவான் நான் எடுத்துக்கலாம். பெஞ்சாதி சில நேரங்களில் நாங்கள் ஊழியக்காரங்களில் நாங்கள் எங்கேயாவது போனால் இந்த நிலம் கிடைச்சா அது சர்ச்சு கட்டலான்னு தான் இருக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லார், பிறனுடையதை இச்சையாதிருப்பாயாக. How many times I heard that voice? சர்ச்சுக்கு தான் சொல்லுவோம், ஆனால் நம்ம வசதியெல்லாம் பார்த்து தான் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ஸோ அதை டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாரு. பிறனர் கொலை செய்யாதிருப்பாங்க, களவு செய்யாதிருப்பாங்க, அதெல்லாம் எழுதிட்டு இந்த பக்கம் தன்னிடத்தில் அன்பு கூறு என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்த உடனே 2 கற்பனையில் உங்களுக்கு போதும்பா, சமமான ஒத்த கற்பனைன்னு சொல்லிட்டாரு. இதை எழுதி கொடுத்த ஆண்டவர் திடீர்னு மோசையை பார்த்து வச்சார், போ 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 கீழே போ, நீ கூட்டிகிட்டு வந்த பத்தியா அவனுங்க என்ன டகாசம் பண்ணுறான், 40 நாளில் கண்ணு குட்டி உண்டாக்கிட்டான். தேவன் கூட்டி கொண்டு வந்தார். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு முன்னதாக போகும் தேவர்களை உண்டாக்கு. புளூரல் ஆயிற்று. என்னையே பகிர்ந்துட்டானுங்கடா. யெகோவாயே தேவன் நான் தான் சொன்னேன், இவனுக்கு தேவர்களை உண்டாக்கணும். ஆரோனும் சிங்கி அடிச்சுட்டான்டா. போ 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 போ, நான் அவங்கள அழிக்க போறேன். இப்போ மோசே கோபத்தோடு வந்துடுறான். நான் கொஞ்சம் சொல்லிட்டு ஏன்னா நிறைய காரியங்களோட பேசணும். நல்லா கவனிங்க. சொல்லு. அவனுக்கு ஒரே திகில். என்னடா 40 நாள்லயே இப்பதான்டா கடலை பிறந்ததை காட்டினா, இப்பதான்டா மண்ணா சாப்பிட்டான், இப்பதான்டா ஜீவ தண்ணீரை குடிச்சான், இப்பதான்டா முதல்ல 10 காரியம் எகிப்தியரை அடிக்கிறதுக்காக நான் செஞ்சு காட்டினேன்.
நான் தான் தெய்வன் காட்டுறதுக்கு. அதுக்கு பிறகு இவனுக்கு அற்புதம் செய்து மாறாவின் தன்னை மதுரமாக்குனேன். சாப்பாடு கேட்டா மேல இருந்து தூதர்கள் உண்ணும் உணவையால் தண்ணி இல்லைன்னா கண்மேல எங்கிருந்து தண்ணி வராது அங்கிருந்து தண்ணி வர வச்சு கொடுத்தேன். இப்படிலாம் பண்ணி வாயில இருக்கும் போதே என்னைய விட்டுட்டானடா. வேலைதாரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஊர்ல ஜெபம் பண்ணா, இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்தோடனே ஆண்டவரை விட்டுட்டான். அங்க இருக்க பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவரை வேலை போகட்டும் திரும்ப கொண்டு வரும். நான் பாஸ்டர்ல உங்களுக்கெல்லாம் நல்லா கவனிங்க. லிசன், அதுதான் அங்க நடந்துச்சு. 40 நாள்ல மறந்துட்டாங்க. கண்ணுக்குட்டி எங்க இருந்து கண்டா, எகிப்து ஞாபகம் வந்துட்டு அங்கதான் மாட்ட வணங்குனா, கண்ணுக்குட்டி செஞ்சிட்டான். அதுக்கு வேற உடனே யெகோவாவுக்கு ஒரு பண்டிகை, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய பேரையும் கொடுத்துட்டான். ஆமா, அவன் ஆரோன் இருக்கான பயங்கர ஆள், ஒரே நாள்ல எல்லாத்தையும் கடந்துருவான். பயங்கர ப்ரமோஷன் ஒர்க்கர். நீங்க ஏதாவது ஒரு சர்ச்சு கட்டணும், ஒரு 10 லட்சம் ஆனுன்னா நீங்க அதை 10 பேர்கிட்ட சொல்லி நல்லா ஜோம் பண்ணி அப்படிலாம் எடுக்கணும். அவன் அப்படி இல்லை. ஒரு நாள் நீ கேட்குற தர்றேன், எல்லாம் கழட்டினா எல்லாம் ஒரே நாளில் கழட்டி இவ்வளோ பெரிய கோல்டன் காஃப் பண்ணிட்டான். கில்லாடி தானே. சிலருக்கு அந்த கிருபை இருக்குது. சில ஊழியக்காரனுக்கு அப்படி அடிச்சு வாங்குறதுக்கு கிருபை இருக்குது. சிலவன் கறந்து பார்க்குறான், ஒன்றும் வர மாட்டேங்குது. ரத்தமாவது வராதான்னு மாட்டை கறக்குறான். லிசன் லிசன் லிசன், நல்லா கவனிங்க நான் சொல்றது. இப்போ அவனுக்கு கோபம், அந்த கற்பலைகளை உடைச்சி அதெல்லாம் நல்லா பவுடராக்கி, கண்ணுக்குட்டியை பவுடராக்கி தண்ணீரை குடிங்கடா இப்பமா புத்தி வருதான்னு சொல்லி அவ்வளோ கோபத்தில் இருக்கிறான். இப்போ அவனே என்ன சொல்கிறான் பாருங்க, என்ன நிலைமையில ஆண்டவர் அவனை காலையில் கூப்பிடுறாருங்கிறத பார்த்துடலாம். இங்கே கை வச்சிங்க 34வது அதிகாரத்தில், உபாகமம் 9வது அதிகாரம், உபாகமம் 9வது 19, 20 வாசிக்கலாம். டியூட்ரானமி 9th chapter verse 19 and 20. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி, கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். நான் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். ஆமா, நல்லா கவனிங்க. The Lord's wrath was so strong. He wanted to kill you all, destroy you all, including Aaron. ஆரோனையும் சேர்த்து அழிக்க பார்த்தாரு. நின்று ஆண்டவரே வேண்டாம், I am the loser. மோசே சொல்றாங்க, டியூட்ரானமில சொல்றாங்க, I am the loser because God offered the whole of Canaan to me and to my children. ஆண்டவர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் முழு கானானையும் தர்ற, இவனெல்லாம் கொன்னுட்டேன்னு சொல்றாரு. ஆனா உங்களுக்காக ஜெபம் பண்ணதுனால எனக்கு லாஸ் பெருசு தெரியுமா? Because I love you. I got a great love for me, you, as well as I wanted to see Jesus to come as a savior. என்னால் யூதா கோத்திரம் அழிஞ்சிட்டுனா யூதாவினுடைய வழியில் வருகிற இயேசு வர முடியாதுங்கிறதுனால நான் போய் அப்போ போகும்போது இன்னொரு இடத்துல இருக்குது, எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு பயமாக இருந்து மன்னிப்பாரோ மாட்டாரோன்னு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? இப்போ 2வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி, அங்கே மலையின் உச்சியில் காலமேயின் சமூகத்தில் வந்து நில். Sir, if you are not having an assurance of the cleansing power of the Lord, do one thing, go to his presence early in the morning. உனக்கே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா மாட்டாரா? அவன் பாவம் செய்யல, மோசே பாவம் செய்யல. என் ஜெபம் கேட்கப்படுமா இல்லையாங்கிற ஒரு
அவன் டூயல் நிலைமையில திங்கிங் போயிட்டு இருக்கும்போது அநேக நேரத்தில் உனக்கும் உங்களுக்கும் அந்த சந்தேகம் வருமல்லவா, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறேன்னு கேட்பாரா, என்னுடைய கம்பெனிக்காக ஜெபம் பண்ணுறேன்னு கேட்பாரா, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னு கேட்பாரா? Whenever you come to a place where you will be doubting your own prayer, உன் ஜெபத்தையே நீ சந்தேகப்படுகிற நேரத்தில் ஒன்று செய். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா விடியற்காலையில் நீ ஆயத்தமாகி பல் விளக்காம வந்துடாத ஊத்தாயோட. சிலருக்கு எழும்பும் போதே மார்னிங் காஃபி ஊத்துனாதான் ஆளுக்கு உயிர் வரும். சில வீட்டில் மாற்றி. எனக்கு ஒரு நல்ல இன்ஜினியரே தெரியும், பீகாரில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவங்க ஒய்ஃபு ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்தாங்க. அவர் காலையில் எழுந்திரிச்சு நல்லா காஃபி போடுவார். போட்டு, அம்மா டார்லிங் ஸ்கூலுக்கு போகணுண்டா. நான் அவர் சொன்னதுனால தான் சொல்கிறேன், நான் அவரை கொட்டப்படுத்தலை. எந்திரிமா அந்த காஃபி கொண்டு வந்துருக்கிறேன். அந்த அம்மா சொல்லும், தும் பீலோ. அவர் புட்டியே, அவர் ரொம்ப மரியாதை பேசுவார். அந்த அம்மா சொல்லும், தும் பீலோ. சில வீட்டில் என்னங்க நேலைக்கு நீங்கள் தான் சொன்னீங்க சீக்கிரம் எழுப்பி விடு, நீங்கள் நிறுத்து சீக்கிரம், ஒருத்தர் யாரோ வெளிநாட்டிலேருந்து உங்க கூட டீல் பண்ண வர்றாருன்னு சொன்னீங்க, எழுந்துருக்கீங்க, காப்பி கொண்டாமா, நம்ம கொஞ்சம் சாராயம் போட்டால் தான் ஏறுண்டா. ஓ சாரி, இல்லை காஃபி போட்டால் தான் ஏறுன்னு கிக்கு வருண்டா. இட்ஸ் காட்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஆர் யூ ஸ்ட்ரகிளிங்? உனக்கு சந்தேகமாக இருக்குதுடா, காலையில் எழுந்து ஆயத்தமாகி மறுபடி மலையில் ஏறி மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில். இப்போ ஃபாதருடைய அந்த தெரியுதா, அந்த தான் உங்களுக்கு தெரியும், சாரண ஒரு ஜலம் மறந்து போச்சு. அந்த ஃபாதருடைய பாட்டை இப்போ ஒரு 2 லைன் மட்டும் பார்க்கலாமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான
அவனுடைய அசிஸ்டன்ட், மோசேனுடைய அசிஸ்டன்ட் யோசுவா, அவனையும் பற்றி பார்க்கலாம். ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் பார்த்துடலாம். யோசுவா 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜாஷுவா chapter 3 verse 1. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்தனா இன்னைக்கு நீ காலையில வந்து நில்லு. Do you want to see some miracle? You are going to enter into the promised land. You have already seen Joshua, you already tasted the fruits, you already encouraged the people. இவன் எல்லாம் 10 பேர் சொன்ன பேச்சை கேட்டு இவன் எல்லாம் அழுதான். இவன் மட்டும் அழல, இவன் அப்பா மாற அழுதான். அதனால அங்கேயே கொண்டு போட்டேன். மீதி வேறு தான் இருக்கான். இவன் அந்த பார்த்தவன் தான். இவன் அவங்களால அப்பா அம்மாவால் இன்ஃப்ளூயன்ஸ் பட்ட மற்றதால் தான் கையை காலை வைக்க போகிற யோர்தான் திறக்க போகுது. இவன் சொல்லுவான், மோசே இப்படி சொல்லலை, அவர் பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு போக சொன்னார். நீ என்னடா எங்களை கால் வைக்க சொல்கிறேன்னு சொல்லுவான். இன்னும் வணங்கா கழுத்துள்ள சனம் இது. எத்தனை நேரம் வசனம் கேட்டாலும் அப்படியே தான் இருப்பான், மாற மாட்டான். புதுசான ஒரு வழியில் நடத்த போகிறேன், இந்த வழியை நீ ஒரு நாள் நடக்கலப்பா. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. This way you never walked. I am going to take you through a new road which you don't understand. You don't know. You never been. But if you want to know what I am going to do, come early morning. You are going to see such a big miracle. பெரிய காரியத்தை பார்க்க போற. அந்த பக்கம் இவ்வளவு 40 வருஷமா காத்திருந்த காரியம் நிறைவேற போகுது. 40 years your people were waiting. Now it's going to happen. But you come before the Lord. Do you want to see anything like that after long period of waiting? Brother Wesley நல்ல ஒரு பாட்டு, வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போயிட்டோ, காலங்கள் கடந்ததுன்னு ஒரு நல்ல பாட்டு எழுதியிருக்கிறார். நேரம் இல்லை, இன்னைக்கு ராத்திரி முழுதும் ஆல் நைட் ப்ரேயர் ஆகிடக்கூடாது. லிசன், it is God inspired him, prompted him to come and stand before God early in the morning. இன்னொரு காரியத்தையும் சொல்லிடுறேன். ஜீசஸ் காலையில் எந்திரிச்சு ஜோவனை போயிடுவார். இவங்கெல்லாம் தேடிக்கிட்டே கிடப்பானுங்க, எங்கே போயிட்டார். அதுக்கு பார்த்தா அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாம் ஜீசஸோடைய ரெகுலர் வேலை. காலையில் இருட்டோடே எழுந்து, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா சுவிசேஷத்திலும் 3-4 சுவிசேஷத்திலும் இருட்டோடு எழுந்து அவர் காலையிலே போய் ஜெபம் வழக்கத்தின்படி, லூக்கா இன்னும் சேர்த்துக்கிட்டார், வழக்கத்தின்படி காலையில் எழுந்திரிச்சா பிதாவிட்ட பேச போயிடுவார். இயேசுவும் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் எதை காண்பிக்கிறாரோ அதை தவிர வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன். அவர் எனக்கு என்ன காண்பிக்கணும்னு காண்பிக்கிறாரோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு இயேசுன்னு சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் சுவிசேஷமாக படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பெதஸ்தா குளத்தை சுற்றி எத்தனை பேர் படுத்திருந்தான்? சரி, எத்தனை பேருங்க? கேள்வி சரியில்லை. யார் படுத்திருந்தான்? ஒரு ஆள் சொல்லுங்கள் கொஞ்சம் சத்தமாக. கூருடன், சப்பானி, அங்கே வீணமானவர்கள், பல வருஷமாக இருந்தேன். 38 வருஷமாக ஒன்று கிடக்குதுங்க. எல்லாரும் தான்ல. இவர் தான் சர்வ வல்லவர் தானே ஆச்சு. இவர் எல்லாரையும் சமமாக நேசிக்கிறவர் தானே. நம்புறீங்களா? உண்மைதானே? எத்தனை நேரம் சபை சொல்லி அவனுக்கு மட்டும் சொல்லிருங்க, அவள் பிள்ளை மட்டும் இவ்வளோ மார்க் எடுக்குது, என் பிள்ளை நானும் என்னெல்லாமோ செஞ்சுருக்கேன், மடைக்க மாட்டேங்குது. நீ தானே சொன்ன, இப்போ மட்டும் ஆமாங்கிற. அவர் எஸ் கர்த்தர் நல்லவர் அப்படின்னா ஆமாம் நல்லவர் தான், எனக்கு மட்டும் இல்லை. சங்கீதக்காரன் 73:1 சொல்லப்பட்டது, எல்லாருக்கும் அவர் நல்லவர் தான், எனக்கு மட்டும் இல்லை. என்னையை வந்து குழிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறாரு. எல்லாவனுக்கும் ப்ரமோஷன் இருக்கு. நான் 7 வருஷமாக நானும் அதே வேலையை காட்டில் அதிகமாக தான் செய்கிறேன், நல்லா புத்தி தான் சொல்கிறேன், எனக்கு ப்ரமோஷனே கொடுக்க மாட்டேங்கிறான். கர்த்தர் நல்லவர். ஆனால்
நல்லா கவனிங்க. ஏசு அவன் கூப்பிட்டானா? 38 வருஷம் திமிர்வாதக்காரன் கூப்பிட்டானா? இல்லை. அடையாளம் கண்டுபிடிச்சானா? இல்லை. நீர் யாருனாவது கேட்டானா? அதுவும் இல்லை. நேர போய் கேட்டார், நீ சுகமடைய விரும்புகிறானா? உடனே கம்ப்ளைண்ட் லிஸ்ட் நம்பர் 1. ஒரு வயலும் நிற்க மாட்டேங்கிறான். எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். ஊருக்காரன் விட்டுட்டு ஓடிட்டான், குடும்பத்தார் விட்டுட்டு ஓடிட்டான். கம்ப்ளைண்ட் லிஸ்ட். அடுத்தது நான் போகிறதுக்கு இன்னொருத்த இறங்கிடுறான். இந்த தேவதூதன் என்னை தட்டி எழுப்பிட்டு என்னை இறங்கிட்டதுக்கு பிறகு கலக்கக்கூடாதா? கம்ப்ளைண்ட் அபவுட் ஹெவன், கம்ப்ளைண்ட் அபவுட் த பீப்புள் அரவுண்ட், கம்ப்ளைண்ட் அபவுட் த ஃபேமிலி. ஏன்னா யார்கிட்ட பேசுகிறேன்னே தெரியாமல் பக்கத்தில் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்கள் என்ன நம்பிக்கைங்க, நான் விட மாட்டேன். நான் இல்லைன்னா கதவை பூட்ட சொல்லிடுவேன். நான் சொல்கிறது கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். கையை பிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. ப்ரேயரில் போனால் அது இல்லை, இது இல்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. எதுக்கு நீ சரியில்லைன்னு சொல்லேன். ஆண்டவர் சுகமாக விரும்புகிறாயான்னா ஆமாம் இல்லைன்னு தானே பதில் சொல்லணும். கேட்குறத விட்டுட்டு என்னத்தையோலாம் பதில் சொல்கிறான். பார்த்தார், இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. முறையே நெகட்டிவ் ஆளு. என்ன பேசினாலும் நெகட்டிவாக தான் சொல்லுவான். அவனை குறை சொல்லலாம். இவனுக்கு சி எந்திரிச்சு போடா, வீட்டுக்கு போடா. சிம்பிள். நீங்கள் அப்படியே அந்த ட்ராமா பாருங்கள். இன்னும் வந்து தொட்டு தொடவி எங்கே போவனுக்கு வலிக்கு அப்படிலாம் கேட்கல. பாடி எந்திரிச்சு படுக்கையை தூக்கிட்டு போட்டான். நீ நெகட்டிவாக பேசிய கெட்டடா. பக்கத்தில் வந்து கைப்பிடிச்சி நல்லா குளிக்க சொல்லுங்கள். நெகட்டிவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அங்கேயே 38 வருஷம் இல்லை 48 வருஷம்லாம் அப்படி தான் இருப்பேன். சரி, அவனுக்கு தெரியும் இல்லை. ஆண்டவர் தான் மறுபடியும் போய் தேவாலயத்தில் பார்த்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். மீதி பேர்கிட்டலாம் ஆண்டவர் அன்பு கூறவில்லையா? ஹலோ, எதுக்கு ஒரு ஆளை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டார்? அவன் தேடவும் இல்லை, ஜெபம் பண்ணவும் இல்லை. இவரை யாருன்னே தெரியாது. அவனை தேடி போய் அவனை மட்டும் எழுப்பிட்டு போயிட்டார். பிதா சொன்னது அவளை ஒரு ஆளை சோம் பண்ணிட்டு நீ சோமாக்கிட்டு வெளியே வந்துடு, அவ்வளோதான். பிகாஸ் மார்னிங் த ரெவலேஷன் கேம், வேர் டு கோ, வாட் டு டூ. இன்னொரு பாட்டு நீங்கள் பாடுவீங்க இல்லையா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியான. கரங்களை தட்டி பாடலாமா? இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மறுபடியும் சொல்லலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறாரு. அவரை பற்றி, ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன். அவர் மிஷினரியாக போனார் பிலிப்பைன்ஸுக்கு. ஆண்டவர் கேட்டாருங்க, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு. நான் வார்த்தை போடா, நான் ஒன்றையும் சொல்லலையே, நீ பாட்டுக்கு வந்துட்ட. திரும்ப அனுப்பிட்டு அங்கே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னார். பிஸ்னஸ் ஆரம்பித்தார். ஒரு பாஸ்டருடைய பையன், கையிலலாம் காசு இல்லாத போது பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கு இஸ் அ பிக் மேன். பட் ஆனால் லிவிங் ஃபார் காட், ஐ நோ ஹிம். சுவிட்சர்லாண்டில் இருக்க, நியூசிலாண்டில் 25,000 ஏக்கர் வச்சுருக்கார். ஹலோ, 25,000 ஏக்கர்ஸ். இட்ஸ் நாட் 2,000,
25,000 ஏக்கர்ஸ் அவர் அங்கே வச்சுருக்கிறாரு. அதில் வர்ற மரத்தெல்லாம் வெட்டி சைனாக்கு விற்கிறாரு, ஆடு வளர்க்குறாரு, முடி வெட்டுறாரு, இதெல்லாம் செய்கிறார். சச்ச ஒரு வருஷத்தில் 4 மாதம் அங்கே இருக்கிறாரு, மீதி 8 மாதம் சுவிட்சர்லாண்டில் இருக்கார். ஸ்டில் ஹீ இஸ் இன் த பிஸ்னஸ். ஆனால் எல்லாருக்கும் ரிசெஷன்னு சொல்லி சுவிட்சர்லாண்டில் ஒரு வீடு இவர் வீடு கட்டி விற்கிறார். ஒரு வீடு கூட விற்காத போது இவருக்கு 100 வீடு கட்ட ஆரம்பிக்கும்னால விற்றுட்டு. நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு நாள், நாங்கள் அடிக்கடி போனோன்னா அவர் நானும் ரொம்ப இந்த மலைகள் அப்படியே ஏறி நாங்கள் வாக்கிங் போகிறது வழக்கம். நான் கேட்டேன், அவர் பேர் ஹைனர், how was it possible when everybody was, because I was speaking with few more engineers, architects, அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு வீடு கூட விற்கல, நாங்கள் ஒரு 50 வீடு கட்டினோன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் நான் டிராயிங் போட்டதே வாங்கிட்டு போக மாட்டேங்கிறான் அந்த டெவலப்பர்னு சொல்கிறாரு. நான் கேட்டேன், இவர் எப்பா நீர் அவன் அப்படி சொல்லும்போது நீர் 100 வீடு நீர் ஃபவுண்டேஷன் போடமுனால விற்றுட்டீர், எப்படி, ஹவ்? ஜெபக்குமார், the simple secret, I come before God waiting and I never touched a project without his guidance. ஒரு நாளும் ஒரு ப்ராஜெக்டையும் அவர் சொல்லாமல் நான் எடுத்ததே இல்லை. I wait upon the Lord and wait upon the Lord, wait upon the Lord. Sometimes 10 days, sometimes 10 months. அதிகாலை நேரப்பட எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை நீ புசிப்பானேன், உனக்கு நித்திரையிலையும் கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா. நீ கொஞ்ச நேரம் காலையில் எனக்கு நெல்லுப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது, கால் இழுத்துட்டு போகுது. கால் ஏன் இழுக்க போதாது? கால் ஏன் இழுத்துட்டு போகாது? சார், மை டியர் சிஸ்டர்ஸ், லேர்ன் திஸ் சிம்பிள் ஆர்ட். நித்திரையிலும் தேவன் உனக்கு தர வேண்டும் என்றால் நீ உடலை வளர்த்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணி நீ ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு மூல மந்திரம் உனக்கு தெரியாதனால தான் நீ கஷ்டப்படுற. தாவீதை கேட்டு பார்க்கலாமா? தாவீது சங்கீதம் 5வது சங்கீதம் 3வது வசனம், Psalm 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே என் சத்தத்தை கேட்பீர். என் 24 மணி நேரத்தில் அவருக்கு அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் நேமா. இட் இஸ் ஹிஸ் கமிட்மெண்ட் சார், இட் இஸ் ஹிஸ் கமிட்மெண்ட். அது மட்டும் இல்லை, சும்மா வர மாட்டேன். காலையில் சத்தத்தை கேட்டு காலையில் உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதனால தான் சொன்னேன், பல்விளக்காமல் ஊத்த வாயோடு போய் நின்று பைபிளை படிச்சுட்டு இல்லைன்னா காஃபி குடித்தாதான் எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, கோ கெட் அப், ப்ரஷ் யுவர் டீத், வாஷ் யுவர் ஃபேஸ், அட்லீஸ்ட் குளிக்க வேண்டாம், வாஷ் யுவர் ஃபேஸ். நான்லாம் காலையில் எழுந்திரிச்சு முகம் கழுவுனா, மிளகு கழுவுனா எனக்கு பவுடர் போடுறது உனக்கு அது நல்ல யார்ட்லி பவுடர் லேவெண்டரில் வாங்கி வச்சுருக்கேன் மாவா, அது போட்டு தான் கத்துற இடத்துல போய் நிற்கிறது. அவர் பவுடர் போட்டு வர சொல்லலை, ஆயத்தமாகி வந்திருக்கேன்னு காட்டுறதுக்கு. லிசன் சார், how many people are going to decide today, பிரதர், என்ன வேலை இருந்தாலும் சரி, எப்போ படுக்க போனாலும் சரி, காலையில் வந்து தேவ சமூகத்தில் அந்த நாளுக்குரிய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு. ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதே, அந்த புதிய மன்னாவை நான் புறக்கி கொண்டால் தானே ஆண்டவரே அது உருகி போயிடும். வெயில் வந்ததுன்னா உருகி போயிடும்யா. மன்னா காலையில் வரும், அது திரட்சியான ஒரு சின்ன பொருளாக தான் இருக்கும். காலையில் பொருட்கள்னா உருகி போயிடும். ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார்? கிடக்க வேண்டியதானே, சாப்பாடு இல்லையா அவனுக்கு, வேணும்ல. காலில் தேடுறது வசனத்தை தேடு, வசனமாகிய மன்னாவை குசி. யூ வில் கெட் ரெவலேஷன்ஸ் அண்ட் ரெவல்யூஷன்ஸ். மே த லார்ட் ஹெல்ப் யூ. ஏதோ நமக்கு சில நேரம் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கே அட்டண்டன்ஸ் போட்டாராம். வெள்ளிக்கிழமை விடாமல் ஆராதனைக்கு வந்துட்டாராம், உனக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருவோம். Sir, listen. Listen, sir, listen. David was a king. 13 years, வனாந்திர வாழ்க்கை. 13 years
He had to run. யார் துரத்துனது? மாமனார் துரத்துறாரு. மகள் விதவையானாலும் பரவாயில்ல, இவன் சாகணும். டப்பாவி. ஊர்ல பெலிஸ்தீன் வந்து நின்னாலும் இவன் தான் முன்னால் நிற்பான். ஏன்னா a man who lost his anointing, lost his goal, lost his purpose, lost everything, running after this fellow. அப்படி துரத்தப்பட்டவன், ஆண்டவரே காலையில் வந்து நான் நிற்பேன், ஆயத்தமாய் நிற்பேன், ஏன் சத்தம் அவன் கேட்கும். ஏசாயா கேட்ட சொல்லுவான் 50வது அதிகாரத்தில், ஏசாயா 50வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசித்திடலாம், வேகமாக வாசித்திடலாம், தெரிந்திருக்கும் உங்களுக்கு, ஆனாலும் வாசிக்கலாம். ஏசாயா 50th chapter 50வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? காலைதோறும் அவர் எழுப்புறாருன்னு சொல்லி. நீங்க மிஸ்டர் பீன்ட்டு ஒரு காமெடி இது வரும், எத்தனை பார்த்துருக்கீங்க? பரிசுத்தங்களா ஆயிராதீங்க, உண்மை சொல்லுங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு கூட்ட அந்த பீன் ஒரு எபிசோடில் அலாரம் வச்சு தூங்குவார். அது அலாரம் அடிக்கும், முதல்ல தட்டுவார், அதுக்கு பிறகு மறுபடியும் அலாரம் அடிக்கும், 2 மறுபடியும் அலாரம் அடிக்கும், தூக்கி குடிக்கிறதுக்கு வைக்கிற தண்ணி இதில் போட்டுருவார். அலாரம் அடித்து என்ன எழுப்புறியான்ட்டு. அதுக்கு பிறகு காலை கட்டி போட்டு அதுக்கு ஒன்று வச்சுருப்பார். கடைசியில் திடீர்னு டடாடா எந்திரிச்சு ஐயோ நேரம் இன்டர்வியூக்கு போகணும். உடனே காருக்குள்ளேயே பேண்ட் கிட்டெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ப்ரஷ் எடுத்து கார்லையே, அந்த காரில் அந்த ஸ்ப்ரே அடிக்கும் இல்லையா முதல்ல இந்த உங்கள் ஸ்க்ரீனுக்கு, ஆமாம், அந்த இதை கொஞ்சம் திருப்பி வச்சு வாயில் அடிச்சுட்டு சொல்லணும்னு சொல்லி ஒருத்தன் துப்புனா அவன் அங்கே ஒரு மெக்கானிக் இங்கே படியும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? காலைதோறும் எழுப்புறானா? சும்மா இருயா, நீர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னையும் தூங்க விட மாட்டேங்கிறதுக்கு வசனம் சொல்லி அவரை வாயடைக்கிறது. நீர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னையும் ஏன் எழுப்புறீரு? உமக்கு தூக்கம் வராது, உலக கவலெல்லாம் வச்சுருக்கிறீரு, முடி வெள்ளையாகி போச்சுது, ஒரு முடி கூட கற்பா இல்லை. அப்படி தானே வெளிப்படுத்தல் எழுதியிருக்குது. எல்லார் பாரத்தையும் சுமந்து அப்படி தானே ஆகும். நீர் தூங்காமல் கிடக்கிறீர், நான் இப்போ தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் இன்றைக்கி லீவு நாளையா, வெள்ளிக்கிழமை, கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா நீர் வந்து எழுப்புறீர். டம் பக்கத்தில் காய்ச்சி போட்டீங்க. நீங்களும் மிஸ்டர் பீன் தானா? ஆமாம். என் பேர பிள்ளைங்களை பார்க்குறேன்னே, அம்மா நாளைக்கு பரிச்சமா, முக்கியமான பரிச்சமா, காலையிலே எழுப்பி விட்டுருங்கம்மா. காலை வந்துட்டா, எதுக்கு காலை வருது? என் பேர பிள்ளைங்க என் கூட இருக்கிறனால சொல்கிறேன், காலை எதுக்கு வருது? சூரியனை பார்த்து சொல்லுங்க, யோசா மாதிரி சொல்லுங்க. அவன் சொல்கிறான், பைபிள் ஸ்டடி எடுக்கிறான், யோசா மாதிரி சொல்லுங்க, சூரியனே நில்லு, என் பிள்ளை எந்திரிக்கிறதுக்கு நில்லு. 6 வயசு 7 வயசு அவனுக்கு நான் தான் கதை சொல்கிற ஆள். சூரியனை பார்த்து யோசுவா சொன்னால் நின்று போச்சுன்னு. காலையில் அம்மா எழுப்புனா அவங்க அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ணுறான். சூரியனை நில்லுன்னு சொல்ல வேண்டியதானே? மிஷினரி ஆகிட்டாங்களா? மிஷினரியா? ஐ லேர்ன் ஃப்ரம் மை கிராண்ட் சில்ட்ரன். காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். What a God we have. He's காலைதோறும் எழுப்பிட்டு ஏன் சத்தத்தை கேட்பாக மாட்டான்னு நம்ம அங்கேயும் வந்து சிலர் இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டோன் போடுறது, என்கேஜ் ஆகிற ஃபோன் கேட்டால் ஆண்டோட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்கேஜாக இருக்குதுக்கு. அவர் எழுப்பி, இவர் காலைதோறும் என்னை எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல் நான் கேட்கும்படியின் செவிகளை திறக்கிறேன். இது ஏசாயா. ஆமாம், தாவீது சொன்னா ஏன் சத்தத்தை நீர் கேட்பீர்னு. அவர் சொல்கிறான், நீ
தூங்கி 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 போனதுனால என் சத்தத்தை நான் கேட்க பண்ணுறேன். நீ கேட்க வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன். பழைய காலத்தில் நான் சரி எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது தத்துவ பாடல் பாடுவாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் அவர் இருந்தார். தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அதனால தான் தேவகவுடா போயிட்டார். You are like that many times. I'm tired. என்னதுக்கு எழுப்புறீரு? எதுக்கு பேசுறீரு? என்னத்துக்கு எழுப்புறாராம்? இளைப்பு அடைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி என் ஆண்டவராய கர்த்தர் கல்விமானின் நாவை தந்து காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? I have a God who is personally attending me. எட்டு 800 கோடி ஜனங்கள் இருந்தாலும் நான் பிள்ளை நான் பக்கத்தில் வந்து எழுப்புறாராம். What a God I have, what a God, more than my mother. தாயை காட்டிலும் பெரிய அன்புள்ளவர். எதுக்கு தெரியுமா? There are a lot of people tired with their lives. உன்னை எழுப்பி உனக்கு ரகசியம் சொல்றது கூப்பிடலடா. சொல்லுவாங்க, நான் கோவிலிருந்து ஜோமன்னா தேவதூதன் வந்து பொன்னா கொட்டினான். அடே அதில் கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் காணிக்க கொடுப்பா. எனக்கு பொன்னா கொட்டினா நீ எனக்கு காணிக்க கொடு, நான் கெட்டணும். இந்த மாதிரி அபத்தங்களையே கேட்டு பழகிட்டோம். கல்விமானின் நாவு இளைப்படைந்தவர்கள், உலகம் முழுவதும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இளைப்பாறுகிற தருகிற ஆண்டவர்கிட்ட ஆட்களை கொண்டு வர்றதுக்கு. There are a lot of people tired in the world, in your surroundings, in your workplace. நீங்க வேலை செய்யற இடத்துல, ஊர்ல, இங்க, உங்க குடும்பத்துல, உங்க பக்கத்தில் நிற்கிறவன் வாழ்க்கையை கசந்து போய் நிற்கிறான். நான் எத்தனை காரியம் உங்களுக்கு சொல்ல முடியும் தெரியுமா? அரை மணி நேரத்துல அம்மன் நல்ல பின்ன சிரிச்சு பேசிக்கிட்டு நான் போய் பாய்சன் அடிச்சுட்டான்னு சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு தங்கச்சி தூக்கு போட்டு செத்துக்கிட்டா. அவ கூட சேர்ந்தவங்க சொல்றாங்க, நேற்று சாயங்காலம் எங்கிட்ட சிரிச்சு வாலிபால் விளையாடினா ராத்திரியில் குடும்பத்தில் என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. 4 மணிக்கு தூக்கில் தொங்குறா. Tired inside. They want to kill themselves. And you are responsible. இந்த ஊரில் எவ்வளவு பேர் இருக்காங்க ஐயா? சுவிசேஷம் சொல்ல முடியலன்னு நீங்க சொல்லுவீங்களா? Will you say, இது இந்த நாட்டிலலாம் சுவிசேஷம் சொல்லக்கூடாது? அவன் டயர்டாக இருக்கிறவனுக்கு டயர்டாக இருக்காதப்பா, லைஃப்பில் டயர்டாக இருக்கிற நீ உன்னைய கொல்லுக்கலான் இருக்கிற. ஏன்னா ராத்திரி ஒரு ஃபோன் வந்தது ஊரில் இருந்து, கடன்காரன் நாளைக்கு வர்றேன்னு சொல்கிறான். நீங்கள் தானே வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டீங்க. மனைவி ஃபோன் பண்ணுறா, கடன் வாங்கிட்டு நீ வெளியே போய் உட்காந்துட்ட. அவன் தினந்தோறும் என்னை வந்து நச்சரிக்கிறான். இன்னொரு தடவை வந்தானா நீங்கள் என்னைய பார்க்க மாட்டீங்க. எதுக்கு சொல்றா? உன்னையால சொல்ல முடியல பதில். அப்படிப்பட்ட இளைப்படைந்த ஆள்கள் உன் குடும்பத்தில் உண்டு, உன் கூட இருக்கிறவங்கள உண்டு. வேலைக்கு போகும்போது இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆளை தாடும், ஒரு தேர்தலாக ஒரு வார்த்தை சொல்லி உம்மிடத்தில் எழுக்கட்டும். தேவையில்லாத மனுஷர்கள் இல்லையா? Everybody has got a need. நீ போறது இன்னும் சம்பாதிச்சு கொடுக்கணுமா, இன்னும் சம்பாதிக்கலாமா, இன்னும் நம்ம சம்பாதிக்கலாமா, இன்னும் சம்பாதிக்கலாமான்னு போனா சம்பாதிச்சுட்டு போயிட்டு இங்கே உட்காந்துப்ப. இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படி காலைதோறும் என்னை எழுப்புகிறோம். My dear people of God, எதுக்கு தெரியுமா எழுப்புறாரு? இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே.
சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாவீது கொஞ்சம் கொஞ்சம் காட்டி கொடுத்துட்றேன். திருப்புங்க 59வது சங்கீதம், Psalm 59. மேலே வாசிங்க, அந்த சங்கீதத்துக்கு மேலே எழுதியிருக்கிறத வாசிங்க. சிலர் சொல்லுவாங்க, என் பாடே பெரிதாக இருக்குது, நான் போய் இழைப்படைந்தவனை கண்டுபிடிச்சி அவனை தேர்த்தணுமா? என்னையே தேர்த்துறதுக்கு ஆள் இல்லை, நானே இழைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய பாடே பெருசாக பாடாக இருக்குது, இது மற்றவருக்கு போய் நான் போய் அவங்கள பார்த்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு ஜோம் பண்ணணுமா? என்ன பிரதர் சொல்கிறீங்க? நீர் ஊழியக்காரரு, நாங்கள்லாம் ஊழியத்துக்கு கொடுக்கல, ஆண்டவர் எங்களை யார் நம்புகிறாரு? இந்த நாட்டில் நீங்கள் தான் ஏன் நம்பணும்? உங்களை தான் ஏன் வச்சுருக்காரு? என்னையே வச்சுருக்காரு, என்னையே பீகாரில் வச்சுருக்காரு. God brought you with His wisdom, abundant wisdom, to bring you here so that you can touch people from India. எத்தனை பேர் உங்கள் வீட்டு வாசலில் இருக்காங்க, எத்தனை பேர் உங்க கூட வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, எத்தனை பேர்கிட்ட பழகுறீங்க, பிஸ்னஸ் நிமித்தம் நீங்கள் பேசுகிறீங்க. God has given you more opportunity than me. என்ன காட்டிலும் உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. நான் தேடி போகணும், உங்களுக்கு தேட இல்லை, அவனே வந்துட்டான். பீகார்லேருந்து ஆளுங்க வரலையா? பஞ்சாப்லேருந்து வரலையா? பங்களாதேஷ்லேருந்து வரலையா? உங்களுக்கு தேசங்களையே கொடுத்துருக்காரு ஐயா. எனக்கு நான் தேடி போனால் பீகாரி தான் கிடைப்பான், ஆனால் உங்களுக்கு தேசங்களே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இங்கே இழைப்படைந்தவர்கள் இல்லையா? உங்களை தான் வாரம் தேத்துறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணி நடக்குது. தேற்றுவார், ஆற்றுவார், தாளாட்டுவார், ஆட்டி ஆட்டி உங்களை தூங்க வச்சு சும்மாவே தூங்குறான். இது ஆட்டி ஆட்டி தாளாட்டி பாட்டி, நான் ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன், இன்னைக்கும் தாழ இருந்தாள், எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க ஐயா? அந்த மேலே வாசிங்க சிஸ்டர், சங்கீதத்துக்கு மேலே என்ன எழுதியிருக்குது? சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மாமனாரே உன்னை கொல்றதுக்கு பார்க்கறான். இப்போ நல்ல ஒரு பாட்டு பாடினீங்க, சூனியத்தையும் அழிச்சிருவார் இயேசு நாமம், நம்புகிறேன், நடக்கும், நடக்கட்டும். அப்படி உங்களுக்கு ஒரு சூனியம் உங்கள் மாமனாரே வச்சுருக்காருன்னு ஒரு பேர் கள்ள தீர்க்கதரிசி வேற வந்து உங்கள் மாமனாரே உங்களையும் பிடிச்சி வச்சுருப்பாரு. அப்படி இருக்கும்போது உனக்கு பாட்டா வரும்? சொல்லுங்கய்யா. என் மாமனாரே எனக்கு சூனியம் வச்சுருந்தாருன்னா, அல்லது என் பெஞ்சாதி மாமனாரை வைக்க சொல்லியிருந்தான்னா, நான் மாதம் அனுப்புகிற காசை அனுப்பிட்டு இவன் மாமனாட்ட சொல்லி மந்திரவாதி கொடுத்து எனக்கு சூனியம் வைக்க சொல்லிட்டான்னு உங்களுக்கு நியூஸ் வந்ததுன்னா, பாவி சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறேனான்னு உங்களை போட்டு அடிச்சுக்கிடுவீங்க. அப்படி தானே சொல்லுவீங்க. ஆனால் பாட்டு வருது இவனுக்கு, நல்லா கவனிங்க. இந்த நேரத்தில் பாட்டு எழுதுறான். பக்கத்தில் சொல்லுங்க, எக்காலத்திலும் சொல்லுங்க, எக்காலத்திலும் கர்த்தரை நான் சோஸ்தரிப்பேன், மாமனார் செய்வேன வச்சாலும். யாருக்கோ சொல்றேன். அவன் நிலைமை கொஞ்சம் பார்க்க. 4வது வசனம், என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித்திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். அது 2வது போர்ஷனை பார்க்கலாம். நமக்கு முதல் போர்ஷன், என்னிடத்துல அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக்குறாங்களாம்.
நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுன்னா நம்ம பாட்டு வருமா? இன்னொரு வசனம் வாசிங்க, 6வது வசனம். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். நாய்கள் சுற்றி. 4 நாளைக்கு முன்னால் ஒரு நான் சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நடந்து போகிறா. நம்ம ஊர் தான் ஸ்ட்ரே டாக்ஸ். ஆமாம், வழியில் சும்மா யாருக்கு பிள்ளைன்னு தெரியாது, வளரும். ஒரு டாக் வாங்கினுச்சு. உடனே ஒரு 10 டாக் வந்து அவளை கீழே தள்ளி போட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிச்சு. நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருக்கலாம், நான் எங்கள் ஊரில் பார்க்குறேன். மோட்டர் சைக்கிள் போயிட்டு போனால் பின்னால் ஒரு நாய் துரத்திக்கிட்டு வரும், கத்திக்கிட்டே வரும். ஊரை தாண்டி போய் சில நேரங்களில் 3 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அதுக்காக சிலர் அந்த ஊருக்குள்ளே வரும்போது காலை தூக்கி மேலே ஹேண்ட் பார் வச்சுருவான். நான் வச்சுருக்கேன் நிறைய நேரம். ஒன்று கத்துன உடனே இன்னும் 4 நாய் பின்னால் ஓடும். சரி, காருக்குள்ளே ஏசிக்குள்ளே தான், ஏசி காரில் மூடிவிட்டு நீங்கள் போனாலும் அது கத்திக்கிட்டே வரும். எதுக்கு சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கு காரணம் தெரியுமா? காரணம் இல்லாமல் நாய்கள் சுற்றி கொண்டே வரும், கொல்ல பார்க்கும். ஒருத்தர் நடந்தது சொல்கிறேன். நாய் 2 பின்னால் துரைச்சிச்சில்ல, ஸ்ட்ரே டாக்ஸு. அவர் நீ பைக்கு வாங்கணும்னு தான் சொல்கிறேன், பைக் அப்படி சுற்றி விட்டு ஓடிட்டார். நடந்தது சொல்ல, பீகாரில். அவருக்கு விளங்கலை, எதுக்கு கத்துறான், நான் பைக்கில் போகிறேன் தானே, இதுக்கு பரவாமையாக இருக்குது தான் வச்சுக்க அப்படின்னு போயிட்டு விட்டுட்டு போட்டார். நாய்களை போல ஊளையிட்டு. மறுபடியும் இன்னொரு வசனத்தை வாசிங்க. நிலைமை பாருங்க. இந்த ஆள் பாட்டு பாடுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். 14வது வசனம். அவர்கள் இது வேற, போகும்போதும் வரட்டுச்சு, வரும்போது அதே ஆளை வரட்டுது. சாயங்காலத்தில் திரும்பி வந்து நோ ரீசன். எதுக்கு கத்துறான் தெரியாது, எதுக்கு விரட்டுறான் தெரியாது, எதுக்கு அவமானத்தெல்லாம் போட்டு விடுறான் தெரியாது. ஆனால் சுற்றி சுற்றி வந்து ஒரே சத்தம். அது ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்கு. இந்த 14 பாருங்கள், நாய்களை போல. ஆமாம், ராத்திரி சில நேரம் ஒரு நாய் எதுக்கோ சத்தம் வருது. என்னது நம்ம ஊரில் சொல்லலாம், நடமாடுது பாரு, அதனால் செத்த தாத்தா நடமாடுறாரு. அது உடனே கூப்பிட்ட உடனே ஊரில் இருக்க நாயெல்லாம் ஓஹோ. எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் ஒரு அம்மா கொடுத்தாங்க. அவங்களுடைய பெரிய ஹாபி வந்து தெருவில் இருக்க நாயெல்லாம் வளர்த்தாங்க. ஒருக்கு பேர் பிஸ்கட், இன்னொரு பேர் ஆரஞ்சு, இன்னொரு பேர் கால்கேட், இன்னொரு பேர் சாக்லேட். ஒரு 8-9 நாய். அதனுடைய பெரிய குணம் என்ன தெரியுமா? ஒன்று ஊழ விடும் 2 மணிக்கு. அவங்களுக்கு கரெக்டாக டைம் வச்சு தான் ஊழ விடுவான். ஒன்று சத்தம் போட்டோன்னே அவங்க வளர்த்தா 9 பேரும் சத்தம் போடுவாங்க. நான் ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்க வச்சுருந்தேன், சிஸ்டர் நாங்கள்லாம் தூங்க வேண்டாமா? அவங்க பிள்ளை நாயை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உங்களே எழுப்பி விட்றான், ஜோம் பண்ணுங்கன்னுட்டு. அட பாவி, கத்தர் தான் எழுப்புறான்னு பார்த்தனா இந்த நாய் எழுப்பு. In spite of such a terrible situation, அப்படி அவனை சூழ்ந்திருக்கிற பிரச்சனை இருக்கும்போது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 16வது வசனம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டாகிற நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைகளை. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொன்ன. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் Psalm 143 143 8வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். எதற்கு? நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். Early in the morning, Lord, show me thy way. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இன்னொரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நித்திய வழிகளில் நடத்தும்.
Early in the morning, the Lord will hold your hand, lead you, so that you can reach safely. நான் அமைதியாக பாதுகாத்து உன் கையை பிடிச்சி நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு நடத்துவதற்கு ஆலோசனை சொல்வதற்கு God's chosen time is early in the morning. இது நான் சொல்லல, வேதம் காண்பு. அதிகாலையில் கர்த்தாவே நீ எனக்கு வழியை போதிப்பீர் ஆண்டவரே. Waiting upon the Lord is a forgotten art now. ஆராதனையில் எல்லாரும் ஆடி பாடுங்கப்பான்னு சொல்கிறதுங்கெல்லாம் ஏராளம். அதனால் ஆடினவுடனே டயர்டாகி ராத்திரி நல்லா தூங்குறான். ஆடி ஆட்டம் என்ன, அவங்க அம்மா சொல்கிறாங்க. கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பிள்ளையை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஆடி ஆட்டம் என்ன. அங்கே ஆடிட்டு வந்து அம்மா கொஞ்சம் காலை பிடிச்சி விடுங்கன்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் என் காதால். அங்கே போட்ட ஆட்டத்தில் கொஞ்சம் காலை மசாஜ் பண்ணி விடுங்கம்மா, வலிக்குது, இழுக்குது நரம்பு. அதனால் வெயிட்டிங் அப்பான் த லார்ட் இஸ் டோட்டலி டேக்கன் ஆஃப் ஃப்ரம் த லைஃப்ஸ் ஆஃப் மெனி கிறிஸ்டியன்ஸ். அந்த நாட்களில் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மிஷினரி இருந்தார் ஆப்பிரிக்கா காடுகளில். டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன், அவருடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அவர் காலையில் முழங்கால் படியிட்டு வேதத்தை தியானித்து தேவனிடத்தில், ஏன்னா அன்றைக்கி ஆப்பிரிக்காவில் ரோடே கிடையாது, எந்த ரோட்டில் போகணுன்னு தெரியாது. அப்புறம் ஒரு தடவை சிங்கம் தாக்கிச்சு, இந்த தோள்பட்டையில் பயங்கர காயம் வந்து தோள்பட்டை இறங்கி இருந்தது. அதோடு தான் அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆப்பிரிக்கா காட்டில். அந்த நாட்கள் இன்றைக்கி தான் ரோடு. த மேன் ஹூ மேட் த மேப் ஆஃப் ஆஃப்ரிக்கா இஸ் டேவிட் லிவிங்ஸ்டன். ஆண்டவர் காலையில் எழுந்திரிச்சு இந்த வழியாக போன்னு சொல்லி அப்படி வழி நடத்தினதுனால தான் இன்றைக்கி ஆப்பிரிக்கா முழுவதும். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என் ஊழியக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, காலையிலே தேவனை தேடி அந்த ஊருக்கு போய் நான் ஏராளமான சாட்சி சொல்ல முடியும். அப்படி ஆண்டவர் எழுப்பி அனுப்பின ஊருக்கு போனதுனால பெரிய பிரச்சனைகள். இப்போ வீட்டுக்குள்ளே பர்த்டே நடத்த முடியாது. யூபியிலலாம் ரொம்ப தொந்தரவு, பயங்கர தொந்தரவு. எனக்கு வாரம் என்னுடைய ஃபீல்டிலேருந்து ஏதாவது அடிச்சிட்டாங்க, ஆராதனை நடத்தும் போதே வச்சுட்டாங்கன்னு வாரம் எனக்கு நியூஸ் வருது. ஆனாலும் 7 மாதத்தில் 4500 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். கர்த்தருடைய கிரியை அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிகாஸ் ஐ டாட் மை பீப்புள், வெயிட் அப்பான் த லார்ட் and take counsel from him and go to the places. அதே மாதிரி இன்றைக்கி நான் போகிறேன், ஆண்டவரே யாராவது அவங்களே என்னை தேடி வர்றவளுக்கு எனக்கு ஒரு ஆளை காட்டிருங்க, என் ஒர்க் பிளேஸில் காட்டிருங்க, எந்த வழியில் இன்றைக்கி போகணும். ஒருவேளை நான் வேறு ரூட்டில் போகிறது கூட ஜிபிஎஸ் சொல்கிற ரூட்டில் போகாமல் நம்ம அது லெஃப்ட்டுன்னு சொன்னோன்னா நம்ம ரைட்டில் திரும்ப வேண்டியிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறது ரைட்டு, ஜிபிஎஸ் அக்கா சொல்லுவா லெஃப்ட்டு திரும்புன்னுட்டு. அக்கா சொல்கிறத கேட்க போட்டிங்களா, ஆண்டவர் சொல்கிறத கேட்க போகிறீங்களா? சம்டைம் ஹீ கைட்ஸ் யூ, ஹீ டைரக்ட்ஸ் யுவர் வே. தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் இப்போ உங்களை ஒரு உணர்ச்சி வசத்தில் வந்து இளைப்படைந்தவர்களை தேடுகிறனுங்கிற அந்த இதில் கொண்டு வரல. ஆனால் தட் இஸ் அ ரியாலிட்டி, தட் இஸ் அ ரியாலிட்டி. Brother Augustine Javakumar, you showed us the right way. நாங்கள் இது வரைக்கும் எங்களால் முடியல. டாக்டர் ஐசக் ஜெபராஜ் நல்ல ஊழியக்காரர், நல்ல ஒரு வாலிபனை பார்த்தா விட மாட்டார். அப்பவும் சொல்கிறாரு, அப்பர்லோக்குள்ளே போய் அவன் காசு கொடுக்குறான், நான் உட்காந்து படுக்கையில் உட்காந்து ஆப்ரேஷன் முன்னால் ஒரு சுவிசேஷம் சொல்லி அவனோட சேர்ந்து கையை பிடிச்சி ஜோம் பண்ணி, ஏன்னா அறுக்க போகிறேன்னு தெரிஞ்சதுனால அவன் நான் என்ன சொன்னாலும் சாமாம்மா, டாக்டருங்களுக்கு அது பெரிய கிருபை. காலை வெட்டி எடுக்க போகிறேன், ஜோம் பண்ணுற போகிறேன் அப்படின்னா என்ன வேணாலும் சொல்லுவான். நான் சுவிசேஷம் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷனும் அப்போ லெவலில் நடத்துனதில்லை. ஆனால் அவனுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு எனக்கு காலில் இந்த ரகசியத்தை இப்போ வந்து ரீசனாக தான் கற்றுக்கொண்டேன். ஒருவேளை யூ மே பி லைக் தேட். காட் ஸ்பீக்ஸ் டு யூ. எல்லோரும் கண்களை மூடலாம். நான் கொஞ்சம்
அதிகமான நேரத்தை எடுத்துட்டேன் உங்களுக்கு. பட் திஸ் இஸ் நீடட். லெட் அஸ் ஸ்டாண்ட் பேக் டு த ஓல்டு வைஸ். பூர்வ நாட்களை நினை. பூர்வ நாட்களிலே உன்னுடைய பிதாக்கள் நடந்த வழிகளிலே நடந்து பேசுகிற ஒரு நல்ல ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். பிரதர், எனக்காக ஜெபம் எனக்கு காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் நிற்கிற அந்த பலன் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்தி, ஐ நீட் திஸ் கிரேஸ். If you are practicing, not need it, but if you want, அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?